இசைத்திடுவோம். வாருங்கள் வாருங்கள் வாழ்ந்திடுவோம். வான் புகழின் இசை இசைத்திடுவோம். ஆனந்த கீதங்கள் முழங்கிட எழுவோம். ஆண்டவர் ஆலயம் நுழைந்திடுவோம். விடியலின் வேள்விகள் படைந்திடவே, விடுதலை வாழ்வினை பகர்ந்திடவே. விடியலின் வேள்விகள் படைத்திடவே, விடுதலை வாழ்வினை பகர்ந்திடவே. மாநில இறைக்குலமே, வணங்கிடு இறைவனையே. புகழ்ந்திடு பலியினிலே, வளர்த்திடு அன்பினிலே. ஆனந்த கீதங்கள் முழங்கிட எழுவோம். ஆண்டவர் ஆலயம் நுழைந்திடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. பெண்களோடும் இயேசுவின் தாய் மரியாவோடும் அவருடைய சகோதரர்களோடும் சீடர்கள் ஒரு மனதோடு இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. அன்பு சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை நலமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எங்களுக்காக தந்தையிடம் தொடர்ந்து பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் பாஸ்கா விழாக்களை கொண்டாடிய நாங்கள் உமது அருளால் அவற்றை எங்கள் வாழ்விலும் செயலிலும் கடைபிடிக்க செய்வீரா. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிற்கு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். பவுல் ரோமையில் தங்கி இறையாட்சியை குறித்து பறைசாற்றி வந்தார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 28, இறை வார்த்தைகள் 16 முதல் 20 மற்றும் 30 முதல் 31 முடிய. ரோமையில் தனி வீட்டில் தங்கியிருக்க பவுல் அனுமதி பெற்று கொண்டார். ஆனால் படைவீரர் ஒருவர் அவரை காவல் காத்து வந்தார். 3 நாட்களுக்கு பின்பு பவுல் யூத முதன்மை குடிமக்களை தம்மிடம் வரவழைத்தார். அவர்கள் வந்து கூடிய பின் அவர்களை நோக்கி, சகோதரரே, நான் நம்முடைய மக்களுக்கு எதிராகவோ மூதாதையரின் மரபுகளுக்கு எதிராகவோ எதுவும் செய்யவில்லை. எனினும் எருசலேமில் நான் கைது செய்யப்பட்டு ரோமையரிடம் ஒப்புவிக்கப்பட்டேன். அவர்கள் என்னை விசாரித்தபோது மரண தண்டனைக்குரிய குற்றம் எதுவும் என்னிடம் காணாததால் என்னை விடுதலை செய்ய விரும்பினார்கள். யூதர்கள் அதனை எதிர்த்து பேசியபோது நான், சீசரே, என்னை விசாரிக்க வேண்டும் என்று கேட்க வேண்டிய கட்டாயத்துக்குள்ளானேன். ஆனால் என் இனத்தவருக்கு எதிரான குற்றச்சாட்டு எதுவும் என்னிடம் இல்லை. இதனால்தான் நான் உங்களை கண்டு பேசுவதற்காக அழைத்தேன். இஸ்ரேல் மக்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கையின் பொருட்டு நான் விலங்கிலிடப்பட்டுள்ளேன் என்றார். பவுல் அங்கு 2 ஆண்டுகள் முழுவதும் தாம் வாடகைக்கு எடுத்த வீட்டில் தங்கியிருந்தார்.
தம்மிடம் வந்த அனைவரையும் வரவேற்று இறையாட்சியை குறித்து பறைசாற்றி வந்தார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி முழு துணிவோடு தடை ஏதுமின்றி கற்பித்து கொண்டிருந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவரே, நேர்மையாளர் உமது திருமுகத்தை காண்பார்கள். ஆண்டவரே, நேர்மையாளர் உமது திருமுகத்தை காண்பார்கள். ஆண்டவர் தம் தூய கோவிலில் இருக்கின்றார். அவரது அரியணை விண்ணுலகில் இருக்கின்றது. அவர் கண்கள் உற்று நோக்குகின்றன. அவர் விழிகள் மானிடரை சோதித்தருகின்றனர். பல்லவி. ஆண்டவரே, நேர்மையாளர் உமது திருமுகத்தை காண்பார்கள். ஆண்டவர் நேர்மையாளரையும் பொல்லாரையும் சோதித்தருகின்றார். வன்முறையில் நாட்டம் கொள்வோரை அவர் வெறுக்கின்றார். ஏனெனில் நீதியுள்ள ஆண்டவர் நேரிய செயல்களை விரும்புகின்றார். அவர் தம் திருமுகத்தை நேர்மையாளர் காண்பார். பல்லவி. ஆண்டவரே, நேர்மையாளர் உமது திருமுகத்தை காண்பார்கள். Hallelujah, 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 Hallelujah. துணையாளரை உங்களிடம் அனுப்புவேன். உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்போது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவார் என்கிறார் ஆண்டவர். Hallelujah, 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 Hallelujah. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 21, இறை வார்த்தைகள் 20 முதல் 25 முடிய. அக்காலத்தில் பேதுரு திரும்பி பார்த்தபோது இயேசுவின் அன்பு சீடரும் பின்தொடர்கிறார் என்று கண்டார். இவரே இரவு உணவின் போது இயேசுவின் அருகில் அவர் மார்பு பக்கமாய் சாய்ந்து கொண்டு, ஆண்டவரே, உம்மை காட்டிக் கொடுப்பவன் எவன் என்று கேட்டவர். அவரை கண்ட பேதுரு இயேசுவிடம், ஆண்டவரே, இவருக்கு என்ன ஆகும் என்று கேட்டார். இயேசு அவரிடம், நான் வரும் வரை இவன் இருக்க வேண்டும் என நான் விரும்பினால் உனக்கு என்ன? நீ என்னை பின்தொடர்ந்து வா என்றார். ஆகையால் அந்த சீடர் இறக்க மாட்டார் எனும் பேச்சு சகோதர சகோதரிகளிடையே பரவியது. ஆனால் இவர் இறக்க மாட்டார் என இயேசு கூறவில்லை. மாறாக, நான் வரும் வரை இவன் இருக்க வேண்டும் என நான் விரும்பினால் உனக்கு என்ன என்றுதான் கூறினார். அந்த சீடரே இவற்றிற்கு சாட்சி. இவரே இவற்றை எழுதி வைத்தவர். இவரது சான்று உண்மையானது என நமக்கு தெரியும். இயேசு செய்தவை வேறு பலவும் உண்டு. அவற்றை ஒவ்வொன்றாக எழுதினால் எழுதப்படும் நூல்களை உலகமே கொள்ளாது என கருதுகிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசு செய்தவை வேறு பலவும் உண்டு. அவற்றை ஒவ்வொன்றாக எழுதினால் எழுதப்படும் நூல்களை உலகமே கொள்ளாது என கருதுகிறேன். இறை இயேசுவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிரிவினை சபை சகோதர சகோதரிகள்
கத்தோலிக்க கிறிஸ்தவர்களின் மீது எப்பொழுதுமே ஒரு குற்றச்சாட்டை நிரந்தரமாக வைத்திருக்கிறார்கள். அந்த குற்றச்சாட்டு, கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு விவிலியம் தெரியாது, இறை வார்த்தைகளை அவர்கள் மதிப்பதில்லை, விவிலியத்தை பொருட்படுத்துவது கிடையாது, அவர்கள் அதிகமான இறை வசனங்களை வாசிப்பது கிடையாது என்பதுதான். இவை உண்மையாக கூட இருக்கலாம். கிறிஸ்தவர்கள் எல்லாரும் ஒட்டுமொத்தமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்டிருந்தாலும் கூட நம்முடைய நடைமுறை வழக்கத்திற்கு ஏற்ப ஒவ்வொரு சபைகளும் ஒவ்வொரு இயக்கமும் வெவ்வேறு வகையான விசுவாச முயற்சிகளை, நம்பிக்கை முயற்சிகளை நாம் கையாண்டு கொண்டு வருகிறோம். கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் என்றால் ஆண்டவருடைய தேவ நற்கருணை பிரசன்னமும், அன்னை மரியாளுடைய உடனிருப்பும், இறை வார்த்தையினுடைய வழிகாட்டுதலும், தூய ஆவியாருடைய உடனிருப்பையும், அந்த துணையாளருடைய பாதுகாப்பையும் எப்பொழுதுமே நமக்கு வலியுறுத்தி சொல்லுவது. நிச்சயம் அன்னை மரியாளை நாம் உயர்வாக கருதுவதால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையோ அவருடைய பாடுகளையோ மரணத்தையோ உயிர்ப்பையோ நாம் ஒருபோதும் குறைவாக மதிப்பிட்டதில்லை. நற்கருணைக்கு முக்கியத்துவம் கொடுப்பதனால் இறை வார்த்தையை ஒருபோதும் நாம் புறக்கணிப்பதில்லை. கத்தோலிக்க கிறிஸ்தவ விசுவாசம் இவை ஒவ்வொன்றுக்குமே மிக அதிகமான முக்கியத்துவம் கொடுத்து இவற்றை பின்பற்ற நமக்கு வலியுறுத்துகின்றது. இன்றைய இந்த இறை வார்த்தையை மையப்படுத்தி நாம் சிந்திக்கும் போது, அதாவது அவற்றை ஒவ்வொன்றாக எழுதினால் எழுதப்படும் நூல்களை உலகமே கொள்ளாது என கருதுகிறேன் என்று அந்த இறை வார்த்தை நிறைவு பெறுகிறது. அது மட்டுமல்லாமல் யோவான் நற்செய்தியே இந்த இறை வார்த்தையோடு முற்று பெறுகிறது. அதற்காகத்தான் அற்புதமாக ஒரு வார்த்தைகளை சொல்லுவார்கள். இந்த உலகமே, அதாவது இந்த வானமே காகிதமாக மாறினாலும், உலகில் இருக்கிற எல்லா மரங்களும் பேனாவாக மாறினாலும் கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நன்மைகளையோ மகத்துவங்களையோ அவரை பற்றியோ முழுமையாக எழுதிவிட முடியாது. ஏனென்றால் இவை அனைத்திற்கும் அப்பாற்பட்டவர்தான் கடவுள். கடவுளை வெறும் ஒரு சிறிய புத்தகத்தில் அடக்கிவிட முடியாது என் அன்பிற்குரியவர்களே. விவிலியம் இறை வார்த்தை தான், கடவுளுடைய வார்த்தை தான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அந்த கடவுளையே முழுவதுமாக இந்த இறை வார்த்தை புத்தகத்தில் அல்லது இந்த விவிலியத்தில் அடக்கிவிட முடியாது. கடவுளை பற்றி அறிந்து கொள்வதற்கான ஒரு வழிதான் திருவிவிலியம். கடவுளுடைய மகத்துவத்தையும் அவருடைய அற்புத அதிசயங்களையும் நாம் உணர்ந்து கொள்ளுகின்ற ஒரு வழிமுறைதான் இந்த திருவிவிலியம், ஒரு வழிகாட்டி. இதுவே முழுமையாக ஆண்டவரை பற்றி அறிந்து கொள்ளுகின்ற அறிவாக மாறிவிட முடியாது. எவ்வளவோ நூல்கள் இருக்கிறது. த காஸ்பல் ஆஃப் தாமஸ், த காஸ்பல் ஆஃப் மேரி மேக்தலின், த காஸ்பல் ஆஃப் பீட்டர், the gospel of Judas, the gospel of Philip, the gospel of Bartholomew, the gospel of Nicodemus, secret book of James என்றும், the story of Joseph the carpenter என்றும், infancy gospel of James என்றும், infancy gospel of Thomas என்றும் பல அங்கீகரிக்கப்படாத நற்செய்தி நூல்கள் இருக்கிறது. இந்த நூல்கள் எல்லாம் எழுதப்பட்ட நூல்கள் தான். இந்த நூல்கள் எல்லாம் அப்படியே இருக்கின்றது. ஆனாலும் கூட இவையெல்லாம் அங்கீகரிக்கப்படவில்லை. திரு அவையால் அங்கீகரிக்கப்படாத நூல்களாகவே இவை காணப்படுகின்றன. எனவே அன்பிற்குரியவர்களே, திருவிவிலியத்தினுடைய மகத்துவத்தை உணர்ந்து கொள்வது ஒரு பக்கம் இருந்தாலும், அதுவே இறைவனை பற்றி எல்லாவற்றையும் நமக்கு சொல்லிக் கொடுத்து விட முடியும் என்று நம்புவது நிச்சயம் அவ்வளவு பெரிய முழுமையான இறை ஞானமாக இருக்க முடியாது. சரி,
இன்றைய இறை வார்த்தையினுடைய மையமான ஒரு பொருள் என்றால், பேதுரு தன்னுடைய மரணத்தை பற்றி ஆண்டவர் இயேசு குறிப்பிடும்போது அவற்றை சரியாக உணர்ந்து கொள்ளுகிறார். நீ எனக்காக மறைசாட்சியாக மரிப்பாய், உண்மைதான். அதே நிலையில் இயேசுவினுடைய அன்பு சீடரான யோவானுக்கு என்ன நேரிடும் என்பது பேதுருவினுடைய ஆவலாக இருக்கிறது. அப்பொழுது ஆண்டவர் இயேசு யோவானை குறித்தும் சான்று பகர்கிறார். நான் வரும் வரை அவன் இருக்க வேண்டுமென்றால் உனக்கு என்ன என்று கேட்கிறார். அப்படி என்றால் மறைசாட்சியம் என்பது 2 விதங்களில் புரிந்து கொள்ளப்படுகிறது. மறைசாட்சியம் 2 விதங்களில் புரிந்து கொள்ளப்படுகிறது. ஒரு வகை என்பது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக இரத்தம் சிந்தி உயிரை கொடுப்பது. மற்றொன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக இறுதி வரை இந்த உலகத்திலே வாழ்ந்து சான்று பகர்வது. 2மே மறைசாட்சியம்தான். இதைத்தான் புனித ஜெரோம் அவர்கள் அற்புதமாக குறிப்பிடுகிறார். இயேசுவுக்காக இரத்தம் சிந்தியவர்கள் மட்டுமல்ல, ஆனால் இயேசுவுக்கு விடாமுயற்சியோடு சேவை செய்கிறவர்களும் மறைசாட்சிகளே என்று அவர் குறிப்பிடுகிறார். பவுலடிகளாரை பாருங்க, இன்றைய முதல் வாசகத்தில் அற்புதமாக அது சொல்லப்படுகிறது. 2 ஆண்டுகள் வாடகை வீட்டில் தங்கிக் கொண்டு அவர் இறையாட்சியை குறித்து பறைசாற்றுகின்றார். இயேசு கிறிஸ்துவை பற்றி முழு துணிவோடு எந்த தடையுமின்றி அவர் கற்பித்துக் கொண்டிருக்கிறார். ஆண்டவரே, உமது நேர்மையாளர் உமது திருமுகத்தை காண்பார்களாக என்று இன்றைய திருப்பாடல் வரிகள் சொல்லுகிற போது, இயேசு கிறிஸ்துவுக்காக வாழ்கிற ஒவ்வொருவரும் அவருக்காக இந்த உலகத்தில் சான்று பகர்கின்ற சிறந்த சாட்சிகள் தான் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. ஒரு பெரியவரிடத்தில் ஒரு இளைஞன் ஒருவன் தன்னுடைய ஆசையை வந்து சொல்லுகிறான். இந்த நாட்டிற்காக ஒரு இராணுவ வீரனாக மாறி உயிரை கொடுப்பதுதான் என்னுடைய ஆசை என்று சொல்லுகிறான். அந்த பெரியவர் அந்த இளைஞனிடத்தில் இவ்வாறு சொல்லி அனுப்பினாராம். நாட்டிற்காக இராணுவ வீரராக மாறி உயிரை கொடுத்தல் என்பது ஒரு சிறந்த சாட்சிய வாழ்வுதான். அது இந்த நாட்டின் மீது நீ வைத்திருக்கிற பற்றினை வெளிப்படுத்துகின்ற ஒரு அன்புதான், தியாகம்தான். அதே நிலையில் இந்த நாட்டிற்காக சிறந்த ஒரு மனிதனாக வாழ்வதும் கூட ஒரு தியாகம்தான் என்று அவர் சொல்லி அனுப்பினாராம். அதுவும் இந்த நாட்டின் மீது நீ வைத்திருக்கிற அன்புதான் என்று சொல்லி அனுப்பினாராம். ஆம் அன்பிற்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை முழுமையாக உணர்ந்து வாழ இறைவன் நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். கிறிஸ்துவுக்காக மரிப்பது ஒரு சாட்சிய வாழ்வு என்றால், கிறிஸ்துவுக்காக வாழ்வதும் ஒரு சாட்சியமே என்பதை உணர்ந்து வாழ இந்த திருப்பலியில் இணைந்து ஜெபிப்போம். இறை ஆசிரை பெற மன்றாடுவோம். ஆமென். இது வேண்டும் உனக்கு இறைவா, எது தந்த போதும் உனக்கது ஈடாகுமா, உமக்கது ஈடாகுமா. இது வேண்டும், இது வேண்டும், இது வேண்டும், இது வேண்டும். மலையாவும் தந்தி திருப்பாதம் வைத்தேன், உனக்கது மனமில்லையோ. கனியாவும் தந்தி திருப்பீடம் வைத்தேன், உனக்கது சுவையில்லையோ. இதை நான் தரவேன் தலைவா, நீ விரும்புவதென்னமோ இறைவா. எளிய இதயம் தந்தேன், எளிய இதயம் தந்தேன், அது ஏற்றதாயிருக்குமோ இறைவா. இது வேண்டும், இது வேண்டும், இது வேண்டும், இது வேண்டும். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும்
உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்புனித அருளடையாளங்களை கொண்டாட பாவங்களுக்கெல்லாம் மன்னிப்பாக விளங்கும் தூயாவியார் இறங்கி வருவதால் அவரே எங்கள் மனங்களை தயார் செய்வாராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின் தம் சீடர் எல்லாருக்கும் வெளிப்படையாக தோன்றினார். தமது இறை இயல்பில் நாங்கள் பங்கு பெறும் பொருட்டு சீடர்கள் கண்முன்பாக விண்ணேற்றமானார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் முது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் மீட்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகிற இந்த அப்பத்தையும் எங்கள் வாழ்விற்கு மீட்பினை அளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுன்னின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையின் நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ்,
எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோணிசாமி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுக ஒளியின் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்தவர்கள், சிறப்பாக தமிழகத்தின் மறைசாட்சியான புனித தேவசகாயம் மற்றுமாக இருக்கிற புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுத்தந்த ஜெபத்தை இணைந்து நாம் ஒரு குடும்பமாய் ஒற்றுமையின் அடையாளமாய் ஜெபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முத திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முத திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. உயிர்த்து விண்ணேற்றம் அடைந்த நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்துள்ள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென். வானவரந்தும் வீணிந்த மனவாசல் தேடி இறங்குது. வானவரந்தும் வீணிந்த மனவாசல் தேடி இறங்குது. மனிதமும் புனிதமும் இணைந்தது, இறை கருணையும் அருளும் கலந்தது. மனிதமும் புனிதமும் இணைந்தது, இறை கருணையும் அருளும் கலந்தது. அல்ல அல்ல குறையாத அன்பீது, மெல்ல மெல்ல என்னில் உயிரானது. அல்ல அல்ல குறையாத அன்பீது, மெல்ல
மெல்ல மெல்ல என்னில் உயிரானது. மாணவர் அருந்தும் விருந்திது மனவாசல் தேடி இறங்குது. திருவிருந்துக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும், கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேய்ச்சிடுமே, ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும், உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும், உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதே, தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும், புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமென். புனித ஆரோக்கிய அன்னையை நோக்கி ஜெபம். அருள்மழை பொழியும் ஆரோக்கிய தாயே, துன்பப்படுவோரின் துயர் துடைக்கும் தயமிகு தாயே, இதோ அசைக்க முடியாத முழு நம்பிக்கையுடன் உமது திருத்தலத்தில் கூடியுள்ளோம். உமது வல்லமையுள்ள மன்றாட்டினால் எங்களை காத்தருளும். நாங்கள் எவ்வித தவறிலும் கேட்டிலும் விழாதபடி எங்கள் கரம் பிடித்து வழிநடத்தும் தாயே, எல்லாவற்றுக்கும் மேலாக இறை இயேசுவையே அன்பு செய்யவும் அவருக்காகவே வாழவும் எங்களுக்கு துணை செய்வீராக. ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் அன்னையே, எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு ஒன்றித்திருக்கின்ற நீர் சக்தி மிக்கவளாய் இருக்கின்றீர் அம்மா. நாங்கள் கேட்பதை தட்டாமல் தருகின்ற அன்பு தாயே, துன்பத் துயரங்களிலிருந்து எங்களை காப்பாற்றும். தீராத வியாதி வருத்தங்களிலிருந்து எங்களை விடுவித்தருளும். வறுமையில் வாடும் எங்கள் வாழ்வை வளமாக்கும். அமைதியின்றி அலையும் எங்களுக்கு ஆறுதல் தாரும். வாழ்வதற்கு அறியாது வருந்தும் எங்களுக்கு வாழ வழிகாட்டும். எங்கள் குடும்பங்களையும் தொழிலையும் ஆசீர்வதித்து பாதுகாத்தருளும் தாயே. ஆமென். தூய ஆவியார் என்னிடமிருந்து கேட்டு உங்களுக்கு அறிவிப்பார். இவ்வாறு அவர் என்னை மாட்சிப்படுத்துவார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. ஜெபிப்போமாக. ஆண்டவரே, நீர் கனிவுடன் எங்கள் வேண்டல்களை கேட்டருள்வீராக. அதனால் பழையனவற்றிலிருந்து புதிய மறைபொருளுக்கு நீர் எங்களை வழிநடத்தியது போல பழைய நிலையிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மை பெற்ற மனங்களால் நாங்கள் புதுப்பிக்கப்படுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் சாட்சிகளாய் வாழ சென்று வாழுவோம். வாழ்க்கை பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. நன்றி பாடி நன்றி பாடி நாதனை போற்றிடுவோம். நாளும் அவரின் வல்ல செயலுக்கு நன்றி பண்பாடிடுவோம். நன்றி பாடி நாதனை போற்றிடுவோம். நாளும் அவரின் வல்ல செயலுக்கு நன்றி பண்பாடிடுவோம். அன்னை தந்தை அன்பினை தந்தாய், அளவில்லாத ஆற்றல் தந்தாய். அன்னை தந்தை அன்பினை தந்தாய், அளவில்லாத ஆற்றல் தந்தாய். இனிய உறவுகள் இகமதில் தந்தாய், இனிய உறவுகள் இகமதில் தந்தாய். இதயத்தில் அமைதி தந்தாய், இதயத்தில் அமைதி தந்தாய். நன்றி நன்றி என் இயேசுவே உமக்கு நன்றி.
நன்றி நன்றி என் தேவனே உமக்கு நன்றி. நன்றி பாடி நாதனை போற்றிடுவோம். நாளும் அவரின் வல்ல செயலுக்கு நன்றி பாடிடுவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே, எங்கள் சிநேகமாயிரும். மரியாளின் மாசற்ற இருதயமே, எங்கள் ரட்சணியமாயிரும். சகல புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இரக்கத்தின் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நற்கருணை நாதரே, எங்களோடு தங்கும் ஆண்டவரே, அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களமிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். எங்கள் சர்வேஸ்வரா, பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.